எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நல கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? அதிமுக பாஜக இடையே ரகசிய உடன்படிக்கை என திமுக தலைவர் கருணாநிதி கூறியிருப்பது தேர்தல் சீர்திருத்தம் தேவையா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன். அவருடன் எமது செய்தியாளர் பாஸ்கரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்ப்போம். தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் தோல்விக்கு பிறகும் தொடர்கிறது. அதற்கான காரணம் என்ன? மக்கள் நல கூட்டணியை பொறுத்தமட்டில் தேர்தலுக்காக மட்டும் தொடங்கப்படவில்லை. இந்த அணி தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. 6 கட்சி தலைவர்களும் சந்தித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். தொடர வேண்டும் என்றுதான் எல்லோரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்தந்த கட்சிகளும் தனித்தனியாக கூடி விவாதித்துக் கொண்டிருக்கின்றன. தேர்தலில் வெற்றி தோல்வி அதில் ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்து பரிசீலிப்பது அந்தந்த கட்சிகளுடைய அவர்களுக்குள்ள உரிமையாகும். அந்த அடிப்படையில் பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கட்சியை பொறுத்தமட்டில் இந்த அணி தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாகும். பிரதமர் மோடியுடைய வாழ்த்தால் தான் திமுக காங்கிரசுடைய வெற்றி பறிக்கப்பட்டதாக இரு கட்சியினுடைய தலைவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அது பற்றி உங்களுக்கு கருத்து? திரு மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததால் ஒரு அணி வெற்றி பெறும் என்று நான் கருதவில்லை. மோடி அவரது கட்சிக்கே பிரச்சாரம் செய்தார். எந்த ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை. பல தொகுதிகளுக்கே நேரடியாக சென்று குறிப்பாக வேதாரண்யத்திற்கு சென்றார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்ற இடம். இங்கே எந்த பிரதமரும் வந்ததில்லை, நான் இங்கே வந்திருக்கேன் சென்டிமெண்டாக பேசினார். அந்த தொகுதியில் அவர்கள் வெற்றி பெறவில்லை. 3 இடத்திற்கு தான் தள்ளப்பட்டார்கள். அவருடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லை. மோடியினுடைய ஆலயம் இங்கே கிடையாது. வாக்கு எண்ணுகிற பொழுதுதான் அவர் வாழ்த்து சொன்னாரே தவிர வாக்கு பதிவென்று சொல்லியிருந்தால் அது குறித்து நாம் யோசிக்கலாம். அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ரகசியமான உறவு இருக்கிறது என்று கலைஞர் குறிப்பிட்டிருக்கிறார். அது பரிசீலனைக்கு உரியது. ஏனென்றால் ஒருவருக்கு ஒருவர் உதவி தேவைப்படுகிறது. நாடாளுமன்றத்திலே அதிமுக ஆதரவு பிஜேபிக்கு தேவைப்படுகிறது. மாநில அரசுக்கு மட்டுமல்ல, அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் மோடியினுடைய ஆதரவு வேறு ஒரு பிரச்சனையில் தேவைப்படுகிறது. ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு தேவை என்கிற நிலையில் அவர்கள் ரகசியமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ ஒரு கூட்டணியை உருவாவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சட்ட திருத்தங்கள் தேவையா? தேர்தல் சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக சட்ட திருத்தம் தேவை. தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அதிகாரம் இல்லாமல் அவர்கள் குறை கூறி பயனில்லை. இப்பொழுது உதாரணமாக 100 கோடி ரூபாய் பணம் பிடித்திருக்கிறார்கள். பணம் பிடித்து கஜனாவில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. யாரும் எடுத்துட்டு போல, கஜனாவில் இருக்கிறது. ஆனால் அதன் மீது என்ன நடவடிக்கை? ஒரு நடவடிக்கையும் கிடையாது. அன்புநாதன் வீட்டில் பணம் எடுக்கப்பட்டது. நோட்டு என்ற எந்திரங்கள் 12 எந்திரங்கள் எடுக்கப்பட்டது. எந்த நடவடிக்கையும் கிடையாது. காவல்துறை சொன்னது அவர் தலைமறைவாகிவிட்டார் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் தலைமறை ஆகல. அவர் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு நீதிமன்றத்திற்கு சென்று முன்ஜாமீன் பெற்றுக் கொண்டிருக்கிறார் தவிர அவர் எங்கும் ஓடி ஒளிந்துவிடவில்லை. அதே போல பணம் கொடுத்ததாக அதிமுக திமுக சேர்ந்த தொண்டர்கள் பலர் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த நூற்றுக்கணக்கான பேர்களும் தொண்டர்கள் தானே தவிர தலைவர்கள் கிடையாது. அந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். கட்சி என்ன சொல்லுகிறதோ அதை செய்கிறார்கள். அவர்கள் பணம் கொடுத்தார்கள். அது யாருடைய பணம்? வேட்பாளருடைய பணம், கட்சியினுடைய பணம் தான். அப்ப அம்பை பிடிச்சி வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையம் வேடிக்கை காண்பிக்குது. அம்பை எய்தவர்கள் யார் என்பது குறித்து எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஒரு தொண்டர், ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டர் பணம் கொடுக்க சொன்னால் அந்த கட்சி கொடுக்க சொன்ன காரணத்தில் அவர் கொடுக்கிறார். அப்படின்னா அது எந்த கட்சி என்பது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். அப்ப அந்த கட்சியின் மீதோ அந்த வேட்பாளரின் மீதோ எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த ஜனநாயகத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? ஆகவே இந்த அதிகாரம் வேண்டும். தேர்தல் முறையே மாற வேண்டும். குறிப்பாக வீதாச்சார முறைதான் மிக சரியானதாக இருக்கும். அதுக்கான திருத்தங்களை, சட்ட திருத்தங்களை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும்.